வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். பிரியமானவர்களே, He is risen. Infallible proofs. அவர் உயிர்த்தெழுந்தார். ஆணித்தரமான ஆதாரங்கள். லூக்கா சொல் பயன்படுத்துகிறார், தெளிவான திருஷ்டாந்தங்கள். அதனுடைய சரியான பொருள் proofs beyond any question. எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு ப்ரூஃப் இருக்கையா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்குள்ள ஸ்டடிக்குள்ளாக கடந்து போகிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 3. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி 40 நாளும் தேவனுடைய ராஜ்யக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே infallible proofs. Infallible proofs. ஆணித்தரமான ஆதாரங்கள் தான் நல்ல தமிழ். அதுக்கு அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ஆணித்தரமான ஆதாரங்களாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இது மித்தல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அப்பாலஜெட்டிக் டீச்சிங்காக, ஒரு கிறிஸ்தவ காப்புரை தெளிவுரையாக, உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்களிடத்திலே கேட்கிறவர்களுக்கு நீங்கள் எல்லா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் ஒரு தெளிவான பதிலை சொல்லுவதற்காக, அவர் உயிர்த்தெழுந்தார், இது கிறிஸ்தவ நம்பிக்கை அல்ல, இது உண்மை அப்படிங்கிறத உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரட்சிக்கப்பட்ட புதிது 22 வயது இருக்கும். ஒரு நல்ல ஒரு கல்விமான், ஒரு அறிவு ஜீவி, நிறைய படித்தவர். ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், இயேசு உயிர்த்தெழுந்தார். இது முதல்ல ஆர்கியூமெண்ட்டாக வச்சுக்கோங்க. 22 வயதில் நான் ஆர்கியூ பண்ணேன். அன்றைக்கி அப்பாலஜிஸ்ட்லாம் என்னென்னே தெரியாது. இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நம்பிக்கை. அவரும் கிறிஸ்தவர் தான். இது கிறிஸ்தவருடைய ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான் அப்படின்னார். நான் கேட்டேன், நீங்கள் உயிர்த்தெழலைன்னு சொல்கிறீங்களா? உயிர்த்தெழுந்திருக்க மாட்டார். நீங்கள் அவர் உயிர்த்தெழலைன்னு நம்புறீங்களான்னு? இல்லை, அவர் உயிர்த்தெழலை அப்படின்னார். அப்போ ஒரு உயிர்த்தெழலைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. என்ன உயிர்த்தெழலை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் உயிர்த்தெழலை என்பது உங்களுடைய நம்பிக்கை. நான் அவர்கிட்ட பேசினதை நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்பது உங்களுடைய நம்பிக்கை. இயேசு உயிரோடு எழும்பினார் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையில் எது அறிவு சார்ந்த நம்பிக்கை? 2 நம்பிக்கை தான். தர்க்க சாஸ்திரத்தின்படி லாஜிக்கலாக இந்த 2 நம்பிக்கையும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறேன், அவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நம்புகிறார். தர்க்க சாஸ்திரத்தின்படி if A is against B and B is against A, either A is right or B is right, both cannot be right. Both may be wrong.
அப்படின்னா என்ன, ஏன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று நேர் விரோதமாக இருக்குது. அப்போ ஏ சரியானால் பி தப்பு, பி சரியானால் ஏ தப்பு. ஒருவேளை ஏயும் பியும் கூட தப்பாக இருக்கலாம். அப்படியானால் ஆல்டர்னேட்டிவ் சி இருக்கணும். அதான் தர்க்க சாஸ்திரம், அறிவியல், அறிவுபூர்வமான ஒரு விவாதம். நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறேன், நீங்கள் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நம்புகிறீர்கள். என் நம்பிக்கை சரியானா உங்கள் நம்பிக்கை தவறு, உங்கள் நம்பிக்கை சரியானா என் நம்பிக்கை தவறு. நம்ம ரெண்டு பேருடைய நம்பிக்கையும் தவறானால் மூன்றாவது ஒன்று இருக்க வேண்டும். இதில் மூன்றாவது நம்பிக்கை இருக்க வாய்ப்பில்லை. இதில் எந்த நம்பிக்கை அறிவு சார்ந்தது என்று கேட்டேன். அப்படியே பார்த்தார். நான் சொன்ன அந்த நாட்களிலேயே ஹேபஸ் கார்பஸ் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அது இன்னும் சொல்ல போனால் மோசேயினுடைய நாட்களில் எகிப்திலேயே அந்த சட்டம் இருந்தது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற சினிமாவிலே அந்த பார்வோன் சொல்லுவான், அவனை உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வா என்று சொல்லி. அது வரலாற்று பூர்வமான ஒரு சட்டம். ரோமில் அந்த சட்டம் இருந்திருக்கு, உயிரோடோ பிணமாகவோ. இப்போ இவருடைய சரீரத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ரோம அரசாங்கம் கையால் ஆகாத அரசாங்கமா? யாரோ 2 மீன் பிடிக்கிறவங்க வந்து கல்லாதவர்கள் வந்து அந்த பாடியை தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்தவங்களாம் என்ன கை சூப்பிட்டு இருந்தாங்களா, இல்லை கைக்கூலி வாங்கிட்டு போயிட்டாங்களா? யார் தூக்கிட்டு போனா? அந்த பாறையை புரட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 25 பேர் வர வேண்டும். அது ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். அதை உருட்டி கொண்டு அது மேலே சாய்ச்சிருவாங்க. ஆனால் திரும்ப எடுக்கிறது கஷ்டம். குறைந்தது 25 பேர். ஒரு நூலில் படித்தேன் 50 பேர் என்று சொல்லி. அப்போ ஒரு 50 பேர் போல் வர்றாங்க. அது காலங்கத்தால் வந்து அந்த பாறையை புரட்டுறாங்க. போர்வெல்லாம் சும்மா இருந்தாங்களா கேட்குறேன். சரி, இந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கே அந்த செய்தி பரவுது. கண்டுபிடிக்க முடியாதா? அந்த பாடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதா? நான் கேட்டேன் அவர்கிட்ட. அப்படியே பார்த்தார். சொல்லுங்கய்யா, எது அறிவு சார்? ஏன் அந்த பாடியை கண்டுபிடிக்கலை? இல்லை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க யாரையாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்களா, அவங்க யார் மேலேயா கேஸ் போட்டாங்களா? இல்லையே. பிரியமானவர்களே, கேட்டேன் அவர்கிட்ட. இன்றைய வரைக்கும் அந்த கல்லறை காலியாக இருக்குது. 2000 ஆண்டுகளாக. இயேசு பிறந்த இடம் இதும்பாங்க, அந்த மறுரூபமெல்லாம் இதும்பாங்க, அந்த காண ஒரு கல்யாணம் நடந்தது இந்த வீடும்பாங்க. அதிலெல்லாம் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளாக இதுதான் இயேசுவை புதைத்த இடம் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறதே. 2000 ஆண்டுகளாக அந்த இடத்தை காவல் செய்தவர்கள். அந்த இதுவரைக்கும் கிறிஸ்து எதிர்ப்பாளர்கள், இல்லாவிட்டால் கிறிஸ்துவை ஏற்காதவர்கள். ரோமர்கள் அந்த இடத்தை காவல் செய்தார்கள், யூதர்கள் காவல் செய்தார்கள், பின்னாட்களை துருக்கியர்கள் அந்த இடத்தை காவல் செய்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலுடைய கஸ்டடியில் தான் அந்த இடம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த காலி கல்லறை சாட்சி சொல்லலையா அவர் இங்கேருந்து காணாமல் போயிட்டாருன்னு? கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன். எது அறிவுபூர்வமானது? அந்த நாட்களிலேயே அவர் உயிர்த்தெழுந்ததை பற்றி எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, ஜோசபஸ் போன்ற யூத வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சக காலத்தில் வாழ்ந்தவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று கிறிஸ்தவர் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தவறு என்று சொல்ல நம்புகிறாங்கன்னு அவர் குறிப்பிட்றார். அதே போல் ரோம எழுத்தாளர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த நாட்களில். அப்போ அது மூட நம்பிக்கையா?
ஏன் அந்த எழுத்தை அழிக்கலை? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. எப்படி செத்தவங்க உயிரோடு எழும்ப முடியுமா? இயற்கையில் பார்க்குற, அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், சூப்பர் நேச்சுரல். நல்லா கவனிங்க, நீ குறித்துக்கொள்ள. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கிறவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழலை, ஏதோ கிறிஸ்தவங்க நம்பிக்கை இது என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் இதை தெளிவாக சொல்லிக் கொடுங்க. சூப்பர் நேச்சுரல் இஸ் நாட் ஆன்டி நேச்சுரல். இயற்கைக்கு மேலான ஒரு காரியம் இயற்கைக்கு எதிரான காரியம் அல்ல. எழுதிக்கோங்க. சூப்பர் நேச்சுரல் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் சூப்பர் நேச்சுரல். அது இயற்கை அல்ல, இயற்கைக்கு மேலான ஒன்று. இயற்கைக்கு மேலான ஒன்று இயற்கைக்கு எதிரான ஒன்றல்ல. இப்போ கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். அது மிரக்கிள். மிரக்கிள். அந்த மிரக்கிள் இட் இஸ் நாட் ஆன்டி நேச்சுரல். பிரியமானவர்களே, ஒரு திராட்சை விதை போடுறோம், செடி முளைச்சி வருது, தண்ணி ஊற்றுறோம், உரம், காற்று, அக்னி, இந்த பஞ்சபூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ், அதனுடைய தாக்கம். அந்த செடி வளருது. அந்த செடிக்குள்ளே போகிற தண்ணீர், நாம் ஊற்றின அந்த தண்ணீர், இல்லை மழை பெய்த அந்த தண்ணீர் அந்த செடியின் நரம்பு வழியாக போய் மொட்டாக, காயாக, பூவாக, மொட்டாக, பூவாக, காயாக, கனியாக கனியுது. அந்த கனிக்குள்ளே அந்த தண்ணீர் அந்த சுவையான திராட்சை ரசமாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் ஒரு டியூப்பில் தண்ணியை செலுத்தி ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம திராட்சை ரசம் எடுக்கிறோமா? இல்லை. ஆனால் இது எல்லா இடங்களிலும் பொதுவாக நடக்குது. அதனால் இதை நம்ம இயற்கை என்று சொல்கிறோம். இது ஒரு மிரக்கல் தான். இதுவும் ஒரு மிரக்கல் தான். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது, மிரக்கல். அந்த சக்தியை அந்த விதைக்கு, இந்த 5 எலிமெண்ட்ஸுக்கு, பூதங்கள் என்று சொல்கிறோம், இந்த 5 எலிமெண்ட்ஸுக்கு அந்த சக்தியை வைத்த இறைவன் ஏதோ ஒரு காலகட்டத்திலே அந்த இறை சக்தியினாலே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினால் அது இயற்கைக்கு மாறான ஒரு செயல் அல்ல. இயற்கைக்கு மாறான ஒரு செயல் அல்ல, இயற்கைக்கு மேலான ஒரு செயல், அவ்வளவுதான். இட் இஸ் சூப்பர் நேச்சுரல், இட் இஸ் நாட் ஆன்டி நேச்சுரல். தண்ணி தானே திராட்சை ரசமாக மாறுது. பிரியமானவர்களே, இந்த தண்ணீர், இந்த 5 எலிமெண்ட்ஸ், இது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியுமே ஆனால் அதை உண்டாக்கின தேவனாலே எப்போது வேண்டுமானாலும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியும். எல்லா இடங்களிலும் இந்த அற்புதம் நடந்தால் இயற்கை என்று சொல்லுகிறோம். ஏதோ ஒரு இடத்துல இந்த அற்புதம் நடந்தால் அதை அற்புதம் என்று சொல்லுகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதே போல் மண்ணில் ஒரு விதை போடுறோம், ஒரு மாங்கொட்டையை விதைக்கிறோம். மண்ணுக்கு மண்ணாக அது மக்குது, அதனுடைய மேல் தோல் கிழியுது. அந்த மாங்கொட்டைக்குள்ள இருந்து ஒரு மாமரம் உருவாகி வருது. நம்ம மாங்கொட்டைக்கு ஒரு மேனி உண்டு, ஒரு உருவம் உண்டு. மாங்கொட்டையை பார்க்குற அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. ஆனால் அந்த மாங்கொட்டைக்குள்ள இந்த காற்று, நிலம், அக்கினி இதெல்லாம் கிரியேட் செய்யும்போது உருவாகி வருகிற மரம் கொட்டை மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்குது. ஒரு மாங்கொட்டையை போடுறோம், ஆனால் எத்தனை மாங்காய் அதிலிருந்து வரும், எத்தனை மாம்பழம் வரும் என்று நம்மாலே சொல்ல முடியவில்லை. அப்போ யார் அந்த மிராக்கிள் பண்ணுறா? அந்த மாங்கொட்டைக்குள்ள இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் கிரியேட் செய்து. தண்ணீர்,
மண், காற்று, இந்த அட்மாஸ்பியர், சூரிய வெளிச்சம், இதான் கிரியை செய்து. இது கிரியை செய்து அந்த கொட்டைக்குள்ளிருந்து ஒரு மரத்தை உண்டாக்குகிற அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். அதையெல்லாம் படைத்த தேவனால பிரியமானவர்களை மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய புனித சரீரத்துக்குள்ளே தம்முடைய ஆவியை அனுப்பி அவரை உயிரோடு வெளியே கொண்டு வர முடியாதா? இது அறிவு தானே? நான் சொல்வது அறிவுபூர்வமான ஒன்று தானே? இந்த காற்று படுகிறதுனாலே மாங்கொட்டையிலிருந்து ஒரு மாமரம் உருவாக முடியும் என்று நீ நம்புவையானால், பரிசுத்தாவி ஊதப்படும் போது அந்த சரீரத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய சரீரம் உருவாகும் என்பதை என்னால் நம்ப முடியாது. ஸோ 100க்கு 100 இது அறிவியல் சார்ந்தது. 100க்கு 100 வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. 100க்கு 100 தர்க்க சாஸ்திரத்துக்கு உட்பட்டது. அதனால் இது கிறிஸ்துவுடைய நம்பிக்கை அல்ல, இது உலக வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு. இன்றைக்கு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இதை இயேசு உயிரோடு எழும்பினார் என்று அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்னும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அருமையான நம்முடைய முகமதிய சகோதரர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிற உலக மக்களிலே பாதிக்கும் அதிகமான பேர் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் எல்லாரும் மூட நம்பிக்கையில் இருக்காங்களா? அறிவியல் நிபுணர்கள், தர்க்க சாஸ்திர நிபுணர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தார் என்று நம்புகிறார்கள். நீங்கள் எல்லாருமே நம்புறீங்க. ஏதோ இது கிறிஸ்தவ நம்பிக்கை என்று நினைக்காதீங்க. இது வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு. சட்டப்படி, அறிவியல் படி, தர்க்க சாஸ்திரத்தின்படி, வரலாற்றின்படி இது ஆணித்தரமான ஒரு ஆதாரம். 2வது, அநேகர் இயேசு உயிரோடு எழும்பலை அப்படின்னு நிரூபிக்க பெறப்பட்டிருக்காங்க. எல்லாருடைய பேர் 4-5 பேர் தெரியும், நான் எல்லா பேரையும் சொல்லலை. குறிப்பாக ஒருத்தரை பற்றி சொல்கிற ஒரு பெரிய வழக்கறிஞர், அவர் பேர் ஃப்ராங்க் மாரிசன். அவர் பகுத்தறிவாதி. அவருடைய மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. நீர் இவ்வளோ பகுத்தறிவு பேசுகிறீர்கள், உங்களுடைய மனைவி இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்களே அப்படின்னு வெக்கமாக இருக்கு. ஆனால் அவங்கள மாற்ற முடியலை. ஃப்ராங்க் மாரிசன் ஒரு திட்டம் தீட்டினார். எப்படியாவது நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணி இந்த இயேசு உயிரோடு எழும்பலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்படி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஃப்ராங்க் மாரிசன் கிளம்பினார், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணார். நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி கடைசியில் ஒரு புத்தகம் எழுதினார், ஹூ ரோல்ட் அவே த ஸ்டோன். ஏன்னா அந்த புக்கு இருக்குது, எழுத்தெழுத்தாக அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன். ஹூ ரோல்ட் அவே த ஸ்டோன், யார் அந்த கல்லை புரட்டினதுன்னு ஒரு புக் எழுதினார். அந்த நூல் எப்படி ஆரம்பிக்கிறாரு, நான் எதற்கு எதிராக எழுத வேண்டும் என்று நினைத்தேனோ, நான் எதற்கு எதிராக எழுத வேண்டும் என்று நினைத்தேனோ அதை ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்று எழுதினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரியமானவர்களே, அவர் ஆராய்ச்சி செய்த பிறகு இது 2வது ஸ்டாண்டாக வச்சுக்கோங்க, இயேசு உயிரோடு எழும்பினாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். நான் சொன்னது போல் அறிவியல் ரீதியாக, தர்க்க சாஸ்திரத்தின் ரீதியாக, சட்டப்படி எல்லா சூழ்நிலையிலும் அதை ப்ரூவ் பண்ணுறார். பிரியமலை ஒரு 3-4-5 பேரை பற்றி எனக்கு தெரியும். ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, யாராவது கிறிஸ்து எழும்பலை, இதெல்லாம் வேறு மூட நம்பிக்கை, கிறிஸ்து உயிரோடு எழும்பலை அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுங்க போதும். கிறிஸ்து உயிரோடு எழும்பலைங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்கள் சார். கிறிஸ்து உயிரோடு எழும்பலைங்கிற கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்கள் சார்
அப்படின்னு சொல்லிட்டா அதை உண்மையாக ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் உயிரோடு எழும்பினதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதனால் யாராவது கிறிஸ்து உயிரோடு எழும்பலைன்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் மூன்றாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வரலாறு. ஜீசஸ் ரிசரக்ஷன் டு அசென்ஷன், அவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து பரமேற வரைக்கும். லூக்கா சொன்னதை பற்றி வாசித்தோம் தெளிவான திருஷ்டாந்தங்களால். இந்த லூக்கா யார்? நம்ம அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறாரு, அப்போஸ்தலர் நிருபம் எழுதியிருக்கிறாரு. இந்த லூக்கா யாருங்கிற விவரம் ரொம்ப வேதத்தில் இல்லை. ஒரு சில குறிப்புகளை முதலாவது சொல்கிறேன். இந்த லூக்கா எழுதியிருக்காரு. லூக்கா யார்? அவர் ஒரு பிற இனத்தை சேர்ந்தவர், புறஜாதி. இஸ் அ ஜென்டைல். லூக்கா இஸ் அ ஜென்டைல். நம்பர் 2, இந்த லூக்கா எப்படி ரட்சிக்கப்பட்டார், என்ன சூழ்நிலை ரட்சிக்கப்பட்டார், அதெல்லாம் நமக்கு வேதத்தில் பார்க்க முடியலை. ஆனால் ஒன்று தெளிவாக இருக்குது. லூக்கா 1:2 வாசிக்கும்போது இவர் இயேசுவை நேரில் பார்த்தது கிடையாது. நேரில் பார்த்தவர்கள் சொன்னதை கேட்டு எல்லாவற்றையும் திட்டமாய் தீர ஆராய்ந்து பார்த்து எழுதியிருக்கிறார். அப்போ இவர் எழுதுனது கரெக்டாக இருக்குது. இவர் ஏதோ பார்த்துட்டு எழுதலை. இவர் யூதனும் கிடையாது, இவர் பிற இனத்தை சேர்ந்தவர். பிரியமானிலே அதிகமாக துரோவா பட்டணம், யூத பட்டணம் அல்ல, துரோவா பட்டணத்தில் இவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்கலாம். துரோவா பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்யும். இந்த பவுலும் இயேசுவை நேரில் பார்த்தது கிடையாது. இந்த பவுல் ஊழியம் செய்யும்போது இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஒன்று அறிந்து கொள்ளலாம், கொடுக்கப்படலை, நான் அறிந்து கொள்ளலாம். இவர் யாருக்கு எழுதுகிறாரு? இதுவும் an infallible proof. இவர் இதெல்லாம் யாருக்கு எழுதுகிறாரு? தியோஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு எழுதுகிறாரு. இந்த தியோஃபிலஸ் யார்? அவர் நமக்கு தெரியல. ஆனால் இந்த தியோஃபிலஸ் ஒரு ரோம அதிகாரியாக இருக்கும். அதுவும் ஒரு உயர்மட்ட அதிகாரி, ஆளுநர், அந்த நிலையில் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் கனம் பொருந்திய, மாண்புமிகு சொல்கிறோம் இல்லையா? ஒரு அமைச்சரை பற்றி பேசும்போது அவங்க பேரை சொல்லும்போது மாண்புமிகு, ஆனரபிள் சொல்கிறோம் இல்லையா? அதே போல் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு தான் அவங்க இந்த முன்னோட்டு வைத்தாங்க, மகா கனம் பொருந்திய. நம்ம வேதத்தில் 2 பேருக்கு தான் அந்த முன்னோட்டு கொடுக்கப்பட்டிருக்குது நான் அறிந்த மட்டும். ஒன்று ஃபிலிக்ஸ். பவுல் ஃபிலிக்ஸோடு பேசும்போது நான் சொல்கிறேன் இல்லையா, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள், அப்படி தான் சொல்லணும், அதான் முறை. அதே போல் பால், அவர் ஒரு ரோமன் தான். ஆனால் அந்த மரபு அவருக்கு தெரியும். ஃபெலிக்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது மகா கனம் பொருந்திய ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறார். அதே சொல்ல லூக்கா பயன்படுத்தியிருக்கிறார், கனம் பொருந்திய தியாப்புலுவே அப்படின்னு. அப்போது இந்த தியாஃபுலஸ் என்பவர் ஒரு ஹை ரேங்க் ஆஃபீஸர், சம்திங் லைக் ஆளுநர், கவர்னர், அந்த நிலையில் இருக்கும். அப்போது பிற இனத்தை சேர்ந்த லூக்கா ஒரு மகா கனம் பொருந்திய ரோம அதிகாரிக்கு எழுதுகிறார். அன்றைக்கு அவர்கள் சர்வ அதிகாரம் படைத்தவர்கள். கதை எழுத முடியுமா? தீர விசாரிக்காமல் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? இது 3வது ஒரு சான்றா எடுத்துக்கிறாங்க. எழுதுனது ஒரு பிற இனத்தை சேர்ந்தவர். யாருக்கு எழுதப்பட்டது? அவரும் ஒரு பிற இனத்தை சேர்ந்தவர்.
ஆதிக்க வர்க்கத்தைச் சேர்ந்தவர், ஆளுகிற பரம்பரையைச் சேர்ந்தவர், மகா கனம் பொருந்தியவர். சாதாரண ஒரு ஆளுக்கு எழுதினார். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன். இது ரொம்ப எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ஒரு பக்கம் கொஞ்சம் தலை சுற்றிச்சுது. யாருக்கு எழுதியிருக்காரு? இன்னொரு ப்ரூஃப் சொல்கிறேன். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது ஏதோ ஒரு புக்கிலேருந்து எடுத்து நான் சொல்லலைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு எடுத்து. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது AD 30, AD 30, கிறிஸ்துவுக்கு பின் 30ன்னு வச்சுக்கலாம். லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாவற்றும் அந்த நிருபத்தை எழுதும்போது எந்த வருஷம் எழுதினார்னு சொல்லப்படல. நான் வரலாற்று ஆசிரியர் அந்த சம்பவங்களை வைத்து சொல்லுகிறார்கள். கிபி 62, 63, 64க்குள்ளாக எழுதியிருக்கணும். இல்லாவிட்டால் இயேசு உயிரோடு எழும்பி ஒரு 30, 32 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதியிருக்க வேண்டும். ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் கழித்து ஒரு கதை சொல்லலை. அந்த வரலாற்று சம்பவம் நடந்து ஏறத்தாழ சமகாலத்திலே ஒரு அதிகாரிக்கு எழுதுகிறார். எவ்வளோ அருமையாக இருக்குது. ஏதில் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஏறத்தாழ சமகாலத்திலே ஒரு அதிகாரிக்கு இதை எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த 4 நற்செய்தி நூல்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதனால் சில அறிவுஜீவிகள் நான் அவ்வளோ குறைவாக சொல்லலை, அறிவுஜீவின்னு தான் சொல்கிறேன். ஐயோ, இந்த 4 நற்செய்தி நூலில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் இதெல்லாம் உண்மை இல்லை, இது வேத வார்த்தை இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயா, அறிவுஜீவியே 4 பேரும் ஒரே மாதிரி எழுதியிருந்தால் ஒரு புத்தகம் போதுமே, எதுக்கு 4 புஸ்தகம் வேணும்? அறிவுஜீவி தானப்பா. 4 பேரும் ஒரே மாதிரி எழுத்து பிறழாமல் எழுதியிருந்தால் ஒரு புக்கு போதுமே, எதுக்கு 4 புக்கு வேணும்? எதுக்கு 66 புக்கு வேணும்? ஒருத்தர் சொன்னதை கேட்டு ஒருத்தர் எழுதியிருக்க வேண்டியது தானே. இந்த வேதாகமத்தினுடைய அழகே ஒவ்வொரு நூலுக்கும் உள்ள சில வெளிப்படையான முரண்கள். ஏன் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் எது சரி எது தவறு அப்படின்னு தெரிந்து கொள்கிறோம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ காலையிலேயே தம்பி டேனி, தம்பி எப்தா, சகோதரி யுவராஜ் எல்லாரும் ஆராதனைக்கு காலையிலேயே வந்துட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு வச்சுக்கோ. வந்துட்டாங்கல்ல, உண்மை தானே? எல்லாம் காலையிலேயே வந்துட்டாங்கன்னு எழுதியிருக்கு. ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் எழுதுகிறாரு, காலையிலேயே டானியேல் வரும்போது பாஸ்டர் அவர் ரூமில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் எழுதுகிறாரு, எப்தா வரும்போது பாஸ்டர் வாசலில் நின்று வரவேற்றார் எழுதிட்டார். ஒருத்தர் எழுதியிருக்காரு, எப்தா, டேனி, யுவராஜ் எல்லாரும் ஆராதனைக்கு முன்பாக வந்து விட்டார்கள். ஒருத்தர் எழுதியிருக்காரு, டேனி வரும்போது பாஸ்டர் ரூம்குள்ளே நின்றுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தர் எழுதியிருக்காரு, எப்தா வரும்போது பாஸ்டர் வாசல் நின்று வரவேற்றார். 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு அறிவு ஜீவி இவங்க 3 பேர் சொன்னது பொய். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டுருக்கிறாங்க. இந்த 3 பேர் 3 வித்தியாசமாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த அறிவை நம்ம எப்படின்னு சொல்கிறது? ஐயா,
2000 ஆண்டுகள் கழித்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. அதனால் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் பொய், நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொன்னால் அறிவுபூர்வமான ஒன்றா? 3 பேரும் நேரத்துக்கு முன்பாக வந்து விட்டார்கள், உண்மைதான். எப்தா வண்டலூர் கண்டிகையிலிருந்து வருகிறார், டயனி மீஞ்சூர்லேருந்து வருகிறார், யுவராஜ் பின்ட்லேருந்து வருகிறார். அங்கே அது குறிப்பிடப்படலை, ஆராய்ஞ்சு பார்க்கணும். டேனி வரும்போது பாஸ்டர் உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். எப்தா வரும்போது ஜெபத்தை முடிச்சுட்டு வழியில் நின்னார். இது புரியாதா? இதில் ஒரு உண்மையான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லையா? கஷ்டமா இது? பிரியமானவர்களே, வேதத்தினுடைய அழகே இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் மாறி இருக்கு. கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறோம். 3 பேர் ஆராதனைக்கு முன்பாக வந்து விட்டார்கள். டேனி வரும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்தா வரும்போது பாஸ்டர் வெளியே நின்று வரவேற்று கொண்டிருந்தார். அவ்வளோதான். அப்போ அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நேற்று சற்று அதிகமாக நேரம் எடுத்து இவைகளை ஒழுங்கு பண்ணினேன். ஒரு 20 குறிப்புகளை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, மேக்கிங் த செப்பல்கர் செக்யூர். அந்த கல்லறை பத்திரப்படுத்தப்படும். அதுக்காக எல்லோரும் கரங்களை வைத்து கத்திர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரிங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த கல்லறை பாதுகாக்கப்பட்டது. அதனால தான் ஏசு இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. இன்னொருத்தரோட கைத்தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குது? மத்தேயு 27ஆம் அதிகாரம் வாசிங்க, 62 வச்சுக்கிறோமா? ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தியுனிடத்தில் வந்து, பெரியமல் நீங்கள் நினைக்கிறது போல் நான் சொன்ன வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழும்பல. அங்கே குறைந்த 3 நாட்கள், 3 பகல் 3 இரவு இருந்திருக்கணும். இவங்க வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, ஆண்டவனே, அவரை கூப்பிட்றாங்க. சார், ஐயா, மாண்புமிகு ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளுக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம். இப்போ அவங்க மைண்டில் எது ப்ராமினண்ட்டாக இருக்குது? இந்த ஆள் ஏதோ ஒரு பிளாட் வச்சுருக்கான். ஐயா, நான் 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன், 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன்னு சொன்னால் அது அவங்க மனசில் ப்ராமினண்ட்டாக இருக்குது, ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும். இயேசு செய்த மிரக்கிள், இயேசு செஞ்ச அற்புதங்கள்லாம் விட அவர் உயிரோடு வந்துட்டாருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது. நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். எந்த ஹல்லேலூயா, எல்லாம் கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க. அவங்களால கூடிய மட்டும். இதை விட என்னையா ப்ரூஃப் வேணும்? இயேசு உயிரோடு எழும்புனாருங்கிறதுக்கு. உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக்கோங்கடா சொல்லிட்டார் பிலாத்து. போய் பத்திரப்படுத்தி சீல் போட்டாங்க. யாரும் அடைக்க முடியாது, ரோம சீல். அதுக்காக நான் கத்துறேன், நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஏதோ ஒரு சுடுகாட்டிலிருந்து அந்த பிணம் வெளியே வரலை. பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த கிறிஸ்து எதிர்ப்பாளர்களால், கிறிஸ்துவை கொலை செய்தவர்களால், அவர்களால் முடிந்த மட்டும் பாதுகாக்கப்பட்ட கல்லறையில் இருந்து என் இயேசு உயிரோடு வெளியே வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எவ்வளோ பெரிய சாட்சி இது! போய் சொல்லுங்க எல்லாருக்கும். ரெண்டாவது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 55-56 வசனத்தில் பார்க்குறோம். சில ஸ்திரீகள், மகதலேனா மரியாள், ஒரு இந்த மரியாள், இந்த இவங்க தானே வந்தாங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க, கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்த சில ஸ்திரீகள், அவங்களும் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறாங்க. சிலருடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கு. எப்தா வந்தார்னா எப்தாவோட 5 பேர் வந்திருப்பாங்க. 5 பேர் பேர் அங்கே சொல்ல எப்தா வந்தார்.
சொல்கிறோம் இல்லையா? அதே போல் கலிலேயாவிலிருந்து வந்த சில ஸ்திரீகள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஆயத்தப்படுத்துகிறாங்க. அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோடு கூட சில பெயர்கள் இருக்குது. மகதலேனா மரியாளுடைய பெயர் இருக்குது, யாக்கோபின் தாயாகிய மரியாளுடைய பெயர் இருக்குது, சலோமேங்கிற அந்த ஸ்திரீயினுடைய பெயர் இருக்குது. இப்படி ஒரு சிலரெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு வாரத்தின் முதலாம் நாள், பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, மூன்றாவது வாரத்தின் முதலாம் நாள், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் அவங்க வர்றாங்க. அது இந்த லூக்கா மற்ற 28, 16, மார்க் 16, அப்புறம் லூக்கா 24 இதிலெல்லாம் அந்த ஸ்திரீகள் வர்றதை பற்றி குறிச்சிருக்கு. இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா வந்தாங்க, ஒரே டைரெக்ஷன்லேருந்து வந்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியும். குறிப்பாக இந்த ஸ்திரீகள் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக வர்றாங்க, கலிலேயாவிலிருந்து வந்தவங்க. அவரோடு கூட ஊழியத்தில் பயணித்தவர்கள் இவங்கெல்லாம் கல்லறையின் இடத்துக்கு வர்றாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ மத்தேயு 28:1 வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். அப்புறம் மார்க் 16:2 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது அங்க விடிந்து வரும்போது, இங்க சூரியன் உதயமாகிற போது. அப்புறம் லூக்கா 24:1 வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் அதிகாலையிலே, அதிகாலை என்பது காலைக்கு முன்பாக, சூரியன் உதயமாகிற போது, பொழுது விடியும் போது, எல்லாம் சரிதான். அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்ட நேரம் இருக்குது, அங்கே பயணித்த நேரம் இருக்குது, அவங்க வந்து சேர்ந்த நேரம் இருக்குது. அவங்கெல்லாம் வீடுகள்லேருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வித்தியாசமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டது, அழகாக இருக்கு. நான்காவது, இது ஒன்று கொஞ்சம் வேதத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த மொழியில் அவங்க வந்தபோது அங்கே பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது, சினிமாவில் அப்படியே அந்த கல் புரண்டு ஓடினது, அப்படிலாம் இல்லை. மூல மொழியிலையும் அவங்க பேசிகிட்டே வராங்க. இந்த கல்லை யார் புரட்டுவா, ஒரு 25 பேராது வேணும் இந்த கல்லை புரட்ட, நம்மெல்லாம் வாரோம், கல்லை நமக்காக யார் புரட்டுவா இந்த சடங்கை செய்கிறதுக்கு அப்படின்னு அவங்க பேசிகிட்டே வர்றாங்க. இவங்க வரும்போது பிரியமானவர்களே, அந்த கல்லறத்துல ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகம் எழுதும்போது, சினிமா கதை எடுக்கும்போதெல்லாம் பேரலல் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கல்லறையில் ஒரு காரியம் நடக்குது. That place had shaken. அந்த இடம் அதிர்ந்தது. இவங்க வந்தபோது என்றல்ல, அது மூல முடியல, வரும் முன்னாலே நடக்கு. இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடம் நடக்குது. சரியானபடி பிஃபோர் விமன் ரீச் த செப்பல்க், அவங்க அந்த கல்லறையை வந்து சேர்வதற்கு முன்பாக ஒரு 5 காரியம் நடக்குது. பெரிய மலை வேணுமாதிரி குறித்து கொள்ளுங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன அதிர்வு, பூமி அதிர்ச்சி அல்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன அதிர்வு வருது. அந்த அதிர்வு வந்த உடனே அந்த அதிர்வில் அந்த கல்லறையை மூடி இருந்த கல், அது ஈஸியாக பரட்ட முடியாது, அப்படி சாய்வாக ஸ்லோப்பாக இருக்கும். அந்த கல் அப்படி கீழே புரண்டு விழுது. அந்த கல்லறையின் கல் புரண்டு விழுது. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற காவலாளிகள் கண்ணுக்கு தெரியுது. எப்படி அந்த மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்தபோது அந்த தேவதூதர்கள் தோன்றினார்களோ, அதே போல் கல்லறையில் திடீர்னு சொல்லி இந்த பிரகாசமான தேவதூதர்கள் தோன்றுகிறார்கள். இதை பார்த்த உடனே பிரியமானவர்களே வந்து அப்படியே அந்த கல் புரண்டு ஓடிச்சு விழுந்துச்சுல்ல, அது இவங்க திரும்ப எடுத்து கூட வைக்க முடியாது, அது மேலே வந்து சப்புன்னு உட்கார்றாங்க. அந்த அப்படியே பைபிளில் இருக்குது, உட்கார்றாங்க. இதை பார்த்த உடனே அவன் செத்தவனை போல விழுந்துட்டான். 2 சம்பவம் சொல்கிறேன்.
ஒரு சம்பவம். அப்போ நம்ம சபையில் நைட் வாட்ச்மேன் இருப்பார். ஒரு நாள் காலையில் நான் வரேன், நைட் வாட்ச்மேன், ஐயா நீங்கள் இருக்க மாட்டேயா, போகிறையாங்கிறார். என்னப்பா என்ன என்ன நடந்துச்சு? ஐயா கேட்டு பூட்டி இருக்கு. அந்த வெராண்டா, இப்போ ஆஃபீஸ் வந்து அப்போ ஆஃபீஸாக கிடையாது, வெராண்டாவாக இருக்கும். அந்த வெராண்டாவில் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நல்லா பெரிய ஒரு உருவம் ஐயா. ஏன் நான் பார்த்தேன், எனக்கு என்ன ஒரு ஆடி மேய்க்கிற மாதிரி தெரியுது, பெரிய உருவம் ஐயா. அப்படியே உள்ளே வந்துச்சு. ஆமாம், யாரோ உள்ளே வர்றாங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டியதானே. என்னால் முடியலையா. நேராக உள்ளே போய், அப்போ சின்ன ஸ்டேஜ், 1 foot ஸ்டேஜ் தான். அன்றைக்கி இருந்தவங்களுக்கு இந்த கதை தெரியும். ஸ்டேஜில் நின்று அப்படியே கையை உயர்த்திக்கிட்டு இருந்தார். நான் பயந்து போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அவர் போயிட்டார். போய் பார்த்தா கதவை பூட்டின மாதிரியே இருந்துச்சு. நான் இங்கே இருக்க மாட்டேயா. அவர் ஹிந்து மனுஷன். நான் இங்கே இருக்க மாட்டேயா சொல்லிட்டு அன்றைக்கே வேலையை விட்டார். ஒரு பயம். அதே போல் இன்னொரு சம்பவம். இங்கே ஒருவர் அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாக அவங்க சொந்தக்காரங்க கொண்டு இங்கே விட்டு போயிட்டாங்க. நீ வேணால் இங்கே கட்டி வேணாலும் போட்டுக்குவாங்க. அப்போ நம்ம கூரை மாற்றிக்கிட்டு தான் வெளியே வேலை நடக்கு. கூரை அப்போ இவர் இங்கேருந்து தப்பி ஓடிட்டார். சுவரேறி குச்சி ஓடிட்டார். இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. தெருமனைக்கு போனால் அவருக்கு அப்படியே ஒரு கண் மயக்கம் மாதிரி ஆச்சு. எங்கே போகன்னு தெரியலை. பயந்து போய் திரும்ப சுவரேறி குச்சி உள்ளே வந்துட்டார். இங்கே இப்போ திருவிருந்து டேபிள் இருக்க மாதிரி அப்போ வட்டமாக அந்த டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் இருதய வடிவத்தில், ஆற்றின் வடிவத்தில் ஒரு லைட் ஆடிக்கிட்டே இருக்குது. பார்க்குறாரு, எங்கேருந்து வந்து சுற்றி பார்க்குறாரு, எங்கேருந்து வருதுன்னே தெரியலை. அப்போ தம்பி செல்வம் மாதிரி அப்போ அங்கே உதவிக்கு இருந்த ஒரு சகோதரர் அவர் எழுப்பி காட்டுறார். 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த லைட் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. அன்னைக்கு ராத்திரியே அவரை இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். யார் என்னன்னு கேட்காதீங்க, அவர் இன்றைக்கி இங்கே தான் இருக்கார். ஒரு தரிசனம். அப்போ அந்த கொல்கதா மலை பக்கம் அந்த குகைகள் நிறைந்த இடம், திடீர்னு ஒரு அதிர்வு வருது, கல் புரண்டு விழுது. பிரியமானவர்களே, 2 பிரகாசமான தூதர்கள் வந்து இறங்குறாங்க. வந்து அந்த கல்லை தொட முடியாதபடி அந்த கல்லில் வந்து உட்காந்துடுறாங்க. இதை பார்த்து அவன் செத்த மாதிரி விழுந்துட்டான். விழுந்து அப்படியே கிடக்கலை, எந்திரிச்சு ஓடி போயிருப்பாங்க அந்த இடத்த விட்டு. 5வது இப்படி ஓடி போனவங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம், மத்தேயு 28:11. அவர்கள் போகையில், இல்லை மத்தேயு 28:11. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த போகிறாங்க, ஓடி போகிறாங்க. நல்லா கவனிக்க, இது வரைக்கும் நான் கவனித்ததில்லை. காவல் சேவகரில் சிலர் வந்து நடந்ததை பிரதான ஆசிரியர் மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்படிலாம் ஆகிப்போச்சுன்னு. சச்சி இதை வெளியே சொல்லாது, நாங்கள் காசு கொடுத்து சமாளி, ஏன்னா இவன் தலையை வெட்டிடுவோம். பிலாத்து இது தெரிய வந்துச்சுன்னா இவன் தலையை வெட்டிடுவான். இல்லை நாங்கள் ஏதாவது காசு கொடுத்து சமாளிச்சதை வெளியே சொல்லிடாது. இதில் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான காரியம் என்ன, சிலர் தான் போய் சொன்னாங்க. மற்றவங்க என்ன பண்ணாங்க? மற்றவங்க வீட்டுக்கு ஓடி இருப்பாங்க, பொண்டாட்டிட்ட சொல்லியிருப்பாங்க, வீட்டில் மனைவிட்ட சொன்னால், ஒருத்தர் சொன்னால் தான் 1000 பேர்கிட்ட சொன்ன மாதிரி ஆச்சுல்ல. அவன் வீட்டில் ஓடி போய் சொல்கிறான். 10 பேர் வீட்டில் போய் சொன்னான், ஃப்ரெண்ட்ஸில் சொன்னான். 10 பேர் வீட்டில் சொன்னால், ஒருத்தர்கிட்ட சொன்னால் ஒரு 100 பேர்கிட்ட சொன்னதுக்கு சமம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த செய்தி எத்தனை பேருக்கு பரவி இருக்கும்? 10 பேர் ஒரு 100 பேர்கிட்ட சொல்கிறாங்கனாலே 1000 பேருக்கு அந்த செய்தி பரவிடுச்சு. அந்த ஊரில் பரவுது காட்டு தீ மாதிரி. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்னார், படுத்துருக்கும்போது ஒரு வெளிச்சம் வந்துச்சு. ஏன்னா சிலர் தான் போய் பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. மற்றவங்க எங்கே பண்ணாங்க? எத்தனை பேருக்கு ஜுரம் வந்துச்சோ தெரியலை. அதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டானோ தெரியலை. போய் சொல்கிறாங்க, பரவுது இந்த செய்தி. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 6வது ஒரு அருமை, அந்த வரிசை வாரம் இப்போ ஸ்திரீகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோவான் 20:1 வாசியுங்க. யோவான் 20:1.
காலையில் அதிக இருட்டோடு, இதுக்கு தான் நான் முன்னால் உள்ளதை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். விடிந்து வருகையில், சூரியன் உதயமாகிற போது, அதிகாலையில். ஆனால் அவங்கெல்லாம் வந்த நேரத்துக்கும் மகதலேனா மரியாள் வந்த நேரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அங்கே மகதலேனா மரியாள் அந்த மற்ற மரியாள் எல்லாம் வந்தாங்கன்னு போட்டிருக்குது. நான் முதலாவது சொன்னது போல் எப்தா, டேனி, யுவராஜ் எல்லாம் முன்னமே வந்தாங்க. ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க என்ற பொருள் அல்ல. எல்லோரும் ஒரே டைரெக்ஷன்லேருந்து வந்தாங்க. எல்லோரும் ஒன்றா கூடி, நீ முன்ன போயிடாத, நான் முன்ன போயிட மாட்டேன், எல்லாம் இந்த முனையில் மீட் பண்ணி ஒன்றா போவோம் அப்படிலாம் பேசி வரல. மகதலேனா மரியாள் வந்தது, இது ரொம்ப முக்கியம், காலையில் அதிக இருட்டோடே. அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு வந்திருக்காப்பா. பிசாசுலேருந்து விடுதலை பெற்ற பயங்கர தைரியசாலியாக இருக்கு. 7 பிசாசு ஆண்டவர் விரட்டி இருக்கார். யாருக்கு அதிகமாக கிடைக்குதோ அவங்க அதிகமாக அன்பு கூறுவாங்க. இவன் வேற ஒரு டைரக்ஷன்லேருந்து நம்ம வந்திருக்கணும். இவங்க தான் முதலாவது வர்றாங்க. அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் வர்றாங்க. வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இவங்க இந்த அம்மா முதலாவது எந்த தேவதூதரையும் பார்க்கல. கல்லறையின் கல் எடுக்கப்பட்டு புரட்டி கிடக்கு. இதுக்கிடையில் அந்த காவலாளிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. அங்கே யாருமே இல்லை. யாரோ அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு மனதில் புரியுது. கிட்டத்தட்ட 5 மைல் 5 மைல் தூரம். பிரியமானவர்களே, திரும்ப ஓடுது அந்த அம்மா. ஓடி போய் சீமோன் பேதுரு அவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ சில பயந்து போய் அந்த மேலரில் இருக்காங்க. சார் விஷயம் தெரியுமா, யாரோ ஒரு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க, கல்லறை வெறுமையாக இருக்குது, யாரோ அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. யாரும் அதை நம்பலை. பேதுரும் சீமோன் சச்சரிவாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் தைரியமாக பெறப்பட்டு வர்றாங்க. மகதலேனா மரியாளும் அவங்களோட வர்றாங்க. இதுக்கிடையில் என்ன நடக்கு? 7வது குறிப்பு வாசிங்க. அதை மற்ற பெண்கள்லாம் இப்போ கல்லறைக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. மத்திய 28:1 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி. நீங்கள் தான் இந்த மொழிபெயர்ப்பில் ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால், அப்பொழுது பூமி அல்ல, எல்லா நீங்கள் இதுலேயும் போய் பாருங்கள், வியாக்கியானங்கள்லையும் அது பூமி. அது நிகழ்ச்சி முன்னால் நடந்தது. அது பெரிய பூமி அதிர்ச்சியில் இவங்க வர்ற வழியிலலாம் இவங்க ஃபீல் பண்ணலை. அந்த இடத்துல ஒரு அதிர்வு வந்தது, அந்த கல் புரண்டு போனது. இவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்க்கும்போது முதல் முறையாக, பிரியமானவர்களே, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம அதை வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் அவங்களுக்கு தோன்றுறாங்க. அந்த காவலாளிகள் பார்க்கும்போது தேவ தூதர்கள் கல்லில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கல்லை அவங்க எடுக்கக்கூடாது. இந்த காவலாளிகள் அந்த கல்லுக்கட்டியே வர முடியாது, பயந்து ஓடுறான். இப்போ இவங்க கல்லுகிட்ட இல்லை, இவங்க நிற்கிறாங்க. இந்த தேவ தூதர்கள் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் போய் இதை சீக்கிரமாக சீஷலுக்கு அறிவியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஸ்திரீகள்லாம் ஒரே பயம், ஒரே சந்தோஷம். இவங்க அவசரமாக எருசலேமுக்கு போகிறாங்க. ஒரு பக்கமாக இவங்க எருசலேமுக்கு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது? பேதுரு, யோவான், மகதலேனா மரியாள் அவங்க கல்லறைக்கு வர்றாங்க. மரியாள் இதான் 2வது தடவை கல்லறைக்கு வர்றாங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களில் நீ வாசிங்க, இதை குறிச்சிக்கோங்க. இவங்க கல்லறைக்கு வர்றாங்க. கல்லறைக்கு பார்த்தா கல்லறை வெறுமையாக இருக்குது, யாரையுமே காணும். பேதுரு கொஞ்சம் தயங்கி நிற்கிறான். யோவான் வேகமாக உள்ளே போய் பார்க்குறான்.
பாடியை காணும். பேதுரு மனசில் பின்னால் அது பதிவாகுது, அவர் உயிரோடு எழும்பியிருப்பாரோ அந்த எண்ணம் பேதுரு கொஞ்சம் வருது. ஆனால் யோவானை பொறுத்தவரை அது பாடியை காணும், அவ்வளோதான். என்னாச்சுன்னு தெரியல, யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல. இன்னும் அவரால் அந்த விசுவாசத்துக்குள்ளே வரல யோவான். அதெல்லாம் பதிவில் இருக்குது, எனக்கு வசனங்களை காட்ட நேரம் இல்லை. சரி வாமா போகலாம். மகதில் நம்ம இல்லை, நான் அந்த பாடியை பார்க்காம வர மாட்டேன். ஏன்னா இவன் 7 பிசாசுலேருந்து விடுதலை பெற்று வரல, அந்த வாஞ்ச வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் அந்த பாடியை பார்க்காம வரமாட்டேன். பேதுரு யோவான் கூப்பிட்டு பார்த்தாங்க, இவன் வரலை. சரின்னு இந்த அம்மாவை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. பிரியமானவர்களே, நான் நேற்று அந்த வரிசையில் 10வது பார்த்தேன். இப்போ தான் அவ்வளோ பிடிவாதமாக அதுக்குள்ளே 5 கிலோமீட்டர் வந்து 5 மைல் வந்து 5 மைல் திரும்பி போய் இப்போ 5 மைல் வந்திருக்க. 15 கிலோமீட்டர் 15 மைல், கிட்டத்தட்ட 20 மைல் ஓடி இருக்க அந்த காலையில். அவ்வளோ வாஞ்சியாக நிற்கிறா. முதல் உயிர்த்தெழுந்த இயேசு அந்த மரியாளுக்கு தான் தரிசனமானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அந்த வாஞ்ச அந்த வைராக்கியம் இருந்த கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்பட்டு தான் ஆகணும். மரியாளுக்கு தரிசனமானார். பிரியமானவர்களே, அந்த வேத பகுதி யோவான் 20:11-18 வசனத்தை பார்க்குறோம். ரபுனி, என் போதகரே அப்படின்னு விழுறான். அவன் முதல்ல புரிஞ்சுக்கல, ஏதோ இங்கே தோட்டக்காரர் நிற்கிறான், ஏசு பாடியை கண்ண யாராவது எடுத்து பண்ணீங்களான்னு கேட்குறான். அவர் வெளிப்படுத்துகிறார், யா மை ரபுனி, மை மாஸ்டர் அப்படின்னு விழுறான். பிரியமானவர்களே, இல்லை நான் இன்னும் பரலோகத்துக்கு போகல, நீ என்னை தொடாத அப்படின்னு சொல்லி இதை போய் சீசர்கிட்ட சொல்லு அப்படின்னு அனுப்பிடுறார். ஒரு காரியத்தை நான் இதில் குறிக்காமல் விட்டுருக்கிறேன். இதுக்கடையில் இயேசு பரலோகம் போய் தன்னை பிதாவுக்கு காண்பிச்சுட்டு திரும்பி வரார். அடுத்த செமினாரில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், அது ஏன் பரலோகத்துக்கு போய்ட்டு திரும்பி வந்தார். மரியாள் இந்த செய்தியை கேட்டுட்டு திரும்ப பேதுரு யோவான்ட்ட சொல்கிறதுக்கு ஓடுறான். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் அந்த இயேசுவை கண்ட ஸ்திரீகள் ரொம்ப உற்சாகமாக, இப்போ அவங்க எல்லாம் வசனம் எழுதியிருக்கேன், வாசிக்க நேரம் இல்லாமல் சற்று வேதகமாக போகிறேன். அவங்கெல்லாம் திரும்ப எருசலேமுக்கு போகிறாங்க. இயேசுவை கண்டுட்டோம், அவங்க இன்னும் பார்க்கல. அந்த தேவ தூதர்கள் சொன்ன செய்தியை வச்சுட்டு போகிறாங்க. போகும்போது ஜீசஸுடைய 2வது அப்பியரன்ஸ். அந்த ஸ்திரீகளுக்கு அவர் அப்பியர் ஆகிறார். வாழ்க, ஹலோ 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 அப்படின்னு. அந்த ஸ்திரீகள் அவரை பார்த்து வந்து அவர் காலில் விழுந்து அவர் காலை தொட்டு பணிந்து கொண்டார். ஏன் இயேசு பரத்துக்கு போயிட்டு வந்தார், அது குறித்து விவரம் சொல்கிறேன். அங்கே மரியாதை தொட விடலை, இங்கே இவங்க தொடுறாங்க. பின்னால் சீசுகளை தொட்டு பாருங்கலாம் சொல்லுவார், பின்னால் வரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இது பரபரப்பாக இருக்குது. அந்த காவலாளிகள் இந்த செய்தியை பரப்புகிறாங்க. நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஒய்ஃப்ட்ட சொன்னாங்க, ஒய்ஃப் சும்மாவாக இருப்பாங்க, அவங்க 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைங்க 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த செய்தி காட்டு தீ போல் பரவுது. அன்றைக்கு மாலையில் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் 2 பேர், அவங்க எம்மாவூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க. இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர், ஒரு அண்ணா நகர் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எல்லாம் இங்கேருந்து மாதவரம் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்களில் அந்த குறிப்பு இருக்குது. தொடர்ந்து லூக்கா 24ஆம் அதிகாரம் 13லேருந்து 21 வசனங்களில் அந்த இயேசு அவர்களோடு கூட பேசின காரியம், மோசே தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னது ஒரு நல்ல விளக்க வர கொடுக்குறாரு. என்ன சொன்னார்னு பதிவிட்டு செய்யாமல் விட்டுட்டாங்க. சொன்னார், நிறைய சொன்னார், இதெல்லாம் நடக்கணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர் சொல்கிறார், ஊன்னு கேட்டே வர்றாங்க. அவரை கூட கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பிட உட்காரும்போது அவர் அதை பிச்சு கொடுக்குறாரு. அவங்க கண்கள் திறக்கப்படி, ஏசுப்பா. அவருடைய சீடர்களில் 2 பேர் முதல் முறையாக பார்க்குறாங்க.
மகதலேனா மரியாள், அப்புறம் எருசலேமிலிருந்து வந்த ஸ்திரீகள், இப்போ அவருடைய சீடர்கள் 2 பேர் பார்க்காங்க. எம்மாவூர்லேருந்து மாதவரத்துலேருந்து அடித்து பிடிச்சி பிரசவக்கம் வந்த மாதிரி எம்மாவூர்லேருந்து அடித்து பிடிச்சி எவ்வளோ பயங்கர ஷாக்காக இருந்திருக்கும். அவங்க சீடர்கள்ட்ட வந்துட்டாங்க. எல்லாம் மேலே இருக்க குச்சின்னு பேசுகிறாங்க. பேர் சொல்கிறான், நான் கூட கொஞ்சம் பார்த்து விசுவாசிக்கிறேங்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவங்கெல்லாம் மேலே இருக்கும்போது 13வது ஒரு முக்கியமான குறிப்பு. அது இயேசு பேதுருவுக்கு தரிசனமாக இருக்கிறார். அது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்தது என்று நமக்கு தெளிவாக தெரியலை. ஆனால் லூக்கா 24:34 இவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது ஆமாம் பேதுருக்கு கூட தரிசனமானார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை 1 கொரிந்தியர் 15:5 பவுலும் குறிப்பிடுறார். இதுக்கிடையில் அவர் பேதுருவுக்கு தரிசனமாயிருக்கிறாரு. இது 4வது தரிசனம். மகதலேனா மரியாள், அந்த ஸ்திரீகள், 2 சீடர்கள், அவங்க வர்றதுக்குள்ளே பேதுரு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எப்படி பரபரப்பாக இருந்திருக்கும் பாருங்கள். அதான் இன்ஃபாலியபிள் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். 14வது இந்த 2 பேரும் சீசர்கள்ட்ட இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. லூக்கா 24:32 நம்ம அதை வாசிக்கிறோம். 15 பிரியமானவர்கள், இவங்க எல்லாம் கூடியிருக்கும்போது இயேசு அவங்க நடுவே அப்பியர் ஆகிறார். அன்னைக்கு சாயந்தரமே. அது அவருடைய பதிவு செய்யப்பட்டபடி 5வது தரிசனம். இன்ஃபாலியபிள் ப்ரூஃப்ஸ். யாரோ எங்கேயோ பார்த்தாங்க இல்லை. மகதலேனா மரியாள், அப்புறம் அந்த ஸ்திரீகள், எம்மாவூர் சீடர்கள், பேதுரு, இப்போ அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கும்போது இயேசு தரிசனமாகிறார். அந்த வேத பகுதியை மாத்திரம் வாசித்து கடந்து போவோம். லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. இப்போ உயிர்த்தெழுந்த அவருடைய சரீரத்தில் மாம்சம் எலும்பெல்லாம் இருக்கு என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூடு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு சாப்பிட்டாரு. இயேசு மீன் சாப்பிட்டாரு. பார்த்தீங்களா? இதோட ப்ரூஃப் வேணுமா? அவர் உயிரோட இருக்காருங்கிறதுக்கு. வாசிங்க 44. அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் நேரம் கருதி நம்ம கடந்து போவோம். இந்த சூழ்நிலையில் தான் அவர் பரிசுத்த ஆவியை பற்றி சொல்கிறாரு. இதை தோமாவும் பதிவிடுறாரு. யோவான் 20:22 தோமா இதை பதிவிடுறாரு. இவங்கெல்லாம் வந்தபோது அங்கே ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. தோமா அங்கே இல்லை. அங்கே 11 பேருங்கிற ஒரு சொல்லாடல் அப்போஸ்தலரை குறிக்கு. எழுத்தின்படி 1 2 3 11 இருந்தாங்க என்றல்ல. அப்போஸ்தலர் அங்கே இருந்தாங்க. அதுக்கு உள்ள பொதுவான ஒரு சொல்லாடல் 11 பேர். ஆனால் அங்கே யார் இல்லை? தோமா இல்லை. இப்போ 16வது குறிப்புக்கு வருவோம். நாங்கள் சீக்கிரமாக போய் கொண்டிருக்கிறேன், எல்லாம் குறித்து கொள்ளுங்க. 16வது குறிப்பு, பிரியமானவர்களே, சரியாக 8 நாள் கழித்து
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சாம்சன் ஐயா சொல்லுவார். நீங்கள் அவர் இப்போ ஈவினிங் சர்வீஸ் எடுப்பார். நீங்கள் காலை ஆராதனைக்கு மாத்திரம் முக்கியம் கொடுத்தா போதாது, மாலை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இயேசு 2 தடவை தன்னுடைய சீடர்களை சந்தித்ததும் மாலையில் தானார். பிரியமானவர்களே, தோமா இருக்கும்போது வர்றாரு. அது யோவான் 20:24 நம்ம வாசிக்கிறோம் 29 வரை. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் யோவான் சொல்கிறார். 28 வாசிங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். முதலாக இயேசுவை தேவன் என்று அறிக்கையிட்டது தோமா. அந்த தோமா தான் நம்முடைய தாய் தமிழ்நாட்டுக்கு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரன் பேதுரு சொன்னார். தோமா சொல்றார், என் தேவன். போதிய அந்த இன்ஃபாலியபிள் ப்ரூஃப். பிரியமானவர்கள், எனக்கு தோமாவை பற்றி மற்றவர்களை குற்றப்படுத்தி அல்ல, கிரேக்க மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலே யூதேயா, சமாரியா, அங்கே சுற்றி உள்ள ஆசிய நாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி ஸ்பெயின் மட்டுமாக பயணித்தார்கள். ஆனால் பிரியமானவர்கள், எந்த மொழியும் தெரியாமல் அத்தனை கிலோமீட்டர் பயணித்து தோமா இந்திய மண்ணுக்கு வந்து, இந்திய மண்ணில் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஊழியம் செய்தார் என்றால், அந்த இயேசுவை அவரோடு பார்த்துறாவற்றில் எதற்கு அங்கே பிஸ்னஸ்க்கு வந்தாரா? ஊர் சுற்றி பார்க்க வந்தாரா? இன்ஃபாலியபிள் ப்ரூஃப். அப்பவுமே சொல்கிறேன், என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, 17வது குறிப்புக்கு வாங்க. பிரியமானவர்களே, இது யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 24 முழு அதிகாரத்தில் இதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில் 7 சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். 1ஆம் வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும், 3வது நாத்தான்வேல், செபதேயுவின் குமாரரும், யோவான், யாக்கோபு, 5 பேரு. அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடிய பேர் சொல்லல, 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. 7 பேர் இருக்கும்போது இயேசு அவளுக்கு தரிசனமாகிறார். 14ஆம் வசனம் வாசிங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். தம்முடைய சீஷருக்கு முதலாவது அந்த உயிர்த்தெழுந்த மாலையில், 2வது 8 நாள் கழித்து தோமா இருக்கும்போது, இது ஒரு 7 சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த 7 சீடர்கள் இருக்கும்போது அவ தரிசனமான 3வது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 18வது குறிப்பு வாசிங்க. மத்தேயு 28 பார்க்குறோம். இதுவும் எப்போ என்னன்னு தெரியலை, ஆனால் 28:16 வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இது கலிலேயாவில் ஒரு மலை. அந்த மலையில் 11 சீஷர்களும் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு முறை தரிசனமாகிறார். அவங்களுக்கு அவர் தரிசனமாகும்போது தான் சில காரியங்கள்லாம் சொல்கிறாரு. அந்த கிரேட் கமிஷன் சொல்கிறோமே, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, இதை உலகத்தின் முடிவு பிறந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஒவ்வொரு தடவையும் அவர் நிறைய ஊழியங்களை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இதெல்லாம் குறித்து அவங்களோடு கூட பேசுகிறாரு. இந்த கிரேட் கமிஷன் அங்கே தான் நம்ம வாசிக்கிறோம். 19 வசனம் குறித்து கொள்ளுங்க. மத்தேயு 28:16 முதல் 20. 19வது குறிப்பு. பிரியமானவர்களே,
இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். இது எங்கே என்னன்னு சொல்லி ஒரு பெரிய டீட்டெயில் சுவிசேஷத்தில் கொடுக்கப்படலை. ஆனால் பவுல் அந்த குறிப்பு எழுதுகிறார். 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் அந்த காலத்தில் நிறைய முறை தரிசனமாக இருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சொன்ன அந்த 8 தடவை 9 தடவை 10 தடவை என்றல்ல, இது எழுதப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம அங்கே குறிப்பாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 20வது குறிப்பு லூக்கா 24:50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், இப்போ இவங்க எருசலேமில் இருக்கிறாங்க. எருசலேம்லேருந்து கலிலேயா போயிட்டாங்க. அங்கே தான் திபேரி கடற்கரையில் அவர் வெளிப்படுறாரு. கலிலேயாவில் ஒரு மலையில் அவங்கள கூட்டி போய் காண்பிக்கிறாரு. இப்போ அவங்களெல்லாம் அழைத்து கொண்டு, இந்த 40 நாளில் இது நடக்கு, அவங்களெல்லாம் அழைத்து கொண்டு திரும்ப அவர் எருசலேமுக்கு வர்றார். நிறைய பேர் இவங்கெல்லாம் கலிலேயா தான் இயேசு பார்த்தாரு. பெந்தேகோஸ்து நாளில் இவங்க எப்படி எருசலேமுக்கு வந்தாங்க? பைபிள் கண்ணை திறந்து வாசிங்கப்பா. கண்ணை மூடிக்கிட்டே வாசித்தா எப்படி பைபிள் புரியும்? அவர்களை பெத்தானிக்கு அழைத்து கொண்ட, பெத்தானி எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ இயேசு பரமேறுவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை அவர் எருசலேமுக்கு வருகிறார். பெத்தானி, அதனால தான் அவங்க எருசலேமில் மேலரில் இருக்கும்போது பெந்தேகோஸ்தே பொழிந்தருளப்படுது. எப்படி அவங்க எருசலேமில் தானே இருந்தாங்க. அவர் திபேரியா கடற்கரையில் எப்படி பார்த்தாங்க? போயிட்டு வந்தாங்க. தெளிவாக இருக்கையா பைபிளில். நம்ம கண்ணை மூடிட்டு வாசிச்சுட்டு குழம்பிடுறோம். பிரியமானில் திரும்ப பெத்தானியாவுக்கு வர்றாங்க. அவங்களை கூட்டி கொண்டு வந்து தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே தான் அவர் பரமேறார். இது அவர் 11th அப்பியரன்ஸ்னு வச்சுக்க, 11வது அப்பியரன்ஸ். அந்த 40 நாளில் பதிவு செய்யப்பட்டது. இன்னும் பல இடங்களில் அவர் காணப்பட்டிருக்கலாம். இது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து பரமேறின வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணும்போது எவங்களெல்லாம் இயன்ற மட்டும் அதுக்கு செக்யூரிட்டி போட்டு சீல் போட்டு அவர் அடக்கம் பண்ணாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ப்ரூஃப். காலையில் வெவ்வேறு டைரக்ஷனில் இருந்து, குறிப்பாக சில பெண்கள் மகதலேனா மரியாள் பார்க்க வர்றாங்க. இவங்க வர்ற வழியில் வர்ற நேரத்தில் அந்த கல்லறை தோட்டத்தில் சின்ன அதிர்வு வருது. அந்த கல் புரளுது. தேவதர்கள் இறங்கி வந்து அந்த கல் மேலே உட்காடுறாங்க. சீடர்கள் காவலாளிகள் பயந்து விழுறாங்க. அவர் எழுப்பி துணியக்கான ஓடி இருப்பாங்க. அதில் அவர்கள் போகையில் சிலர் பிரதான ஆசிரியத்தை ரிப்போர்ட் பண்ண போனாங்க. மற்றவங்களாம் அந்த பயத்தோட கூட வீட்டுக்கு போயிட்டால் அந்த செய்தி பரவ ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலையில் மகதலேனா மரியாள் வேற ஒரு டைரக்ஷனில் தான் அவங்க முதல்ல தனியாக வர்றாங்க. அப்போது கிட்டத்தட்ட 3-3:30 மணி இருக்கும், அதிக இருட்டோடு. அவங்க பார்த்து அங்கே கல்லறையில் இயேசு பாடியை காணும், கல்லறை திறந்து கிடக்க. அதை பார்த்து பயந்து சீடர்கள்ட்ட சொல்ல போகிறாங்க. இவங்க சீடர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, பிரியமானில் அவங்க வர்றதுக்குள்ளே இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்துட்டாங்க. அப்போ தேவதூதர்கள் அப்பியர் ஆகி இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு, நீங்கள் போய் இந்த சீடர்களுக்கு சொல்லுங்கிறாங்க. அவங்க அவசரமாக போகும்போது சீமோன் பேதுரு, யோவான், மகதலேனா மரியாள் திரும்ப கல்லறைக்கு வர்றாங்க. பாடியை காணும். பேதுரு கொஞ்சம் விசுவாசம் வருது. சரி வாங்க போகலான்னா மகதலேனா மரியாள் போகல, அங்கேயே நிற்கிறான். தேவதன் யாரம்மா தேடுறேங்கிறான். நான் இயேசுவை தேடுறேன், அவர் பாடி எனக்கு. அப்போ இயேசு அவளுக்கு தரிசனமாகிறார். அதுக்கப்புறம் தான் இயேசு பரமேறி திரும்ப வர்றார்.
இந்த ஸ்திரீகள் இயேசுவை பற்றி உயிர்த்தெழுந்த சொல்ல சீடர்கள்ட்ட ஓடிட்டு போயிட்டுருக்காங்க. வழியில் போய் வாழ்க அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கு சாயந்தரமே எம்மாவூருக்கு போன 2 சீடர்களுக்கு இயேசு தரிசனமாகிறார். அவங்க சொல்ல ஓடி வர்றதுக்கு முன்னால் இதுக்கிடையில் இயேசு பேதுருக்கு தரிசனமாயிருக்கார். பேதுரு அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிறான். பேதுரு அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்கள 2 பேர் ஓடி சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி, நான் உயிரோடு எழும்பியிருக்கேன், மாம்சத்தோட எலும்போடு இருக்கிறேன், என்னை தொட்டு பாருங்கள், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்கங்கிறாங்க. அவங்க மீன் தேன் கூடெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி புசித்தார். ஆனால் தோமா அப்போ இல்லை. 8 நாள் கழித்து தோமா இருக்கும்போது இன்னொரு முறை அவர் தரிசனமாகிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, தோமா சொல்கிறார், நீ என் தேவன் அப்படிங்கிறார். அவங்களெல்லாம் கலிலியாவுக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அவங்க கலிலியாவுக்கு போயிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணன்னு தெரியலை. அங்கே மீன் பிடிக்க போகிறாங்க. பிரியமானவர்களே, மீண்டுமாக 7 சீடர்கள் இருக்கும்போது, அது எந்த நேரம்னு தெரியலை, இயேசு அவர்களுக்கு தரிசனமாகிறார். அங்கே அநேக காரியங்களை சொல்கிறார். அங்கே தான் பேதுரை பார்த்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டது. அங்கே தான் பேதுரு இடத்துல நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய, ஆடுகளை மேய்ப்பாயாகன்னா அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் அந்த கலிலியாவில் ஒரு மலையின் மேலே அவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் 11 பேருக்கு. இன்னொரு இன்சிடென்ட் எங்கேன்னு குறிக்கப்படலை. 500 பேருக்கு அதிகமான பேர் ஒன்றா நிற்கும்போது இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு முறை அவர் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் எப்போ என்னன்னு குறிக்கப்படலை. கடைசியா அந்த யாக்கோபுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன் குறிக்கப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். பிறகு அவர்களை கலிலேயாவிலிருந்து பெத்தானி, எருசலேமுக்கு அருகாமையில் உள்ள பெத்தானிக்கு மீண்டுமாக அழைத்து கொண்டு வர வழியெல்லாம் பேசிட்டே வந்திருப்பார். பெத்தானியாக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த பெத்தானியாவில் அவளுடைய கண்களுக்கு முன்பாக பரம் ஏறுகிறார். பிரியமானவர்களே, பரம் ஏறிட்டார். அதோடு முடியலை. அருமையான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமானது. அகால பிறவியாகிய பவுலுக்கு அவர் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15:8 வாசியுங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆங்கிற முன்னோட்டு வந்தால் என்ன பொருள் தமிழில்? ஆங்கிற முன்னோட்டு வந்தால் எதிர்மாறு. காலம் அகாலம், காலம் அகாலம். தன்னை பற்றி பவுல் சொல்லும்போது அகால பிறவி, இயேசு பிறந்து உயிரோடு வாழ்ந்த நாட்கள், அடையாள அற்புதம் செய்த நாட்கள், குருடர் பார்வை அடைந்தார்கள், ஊமையர் பேசினார்கள், முடவர்கள் எழும்பி நடந்தார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். நீங்களும் நான் அதை பார்க்கல. இயேசு வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலை. இயேசுவை பொய்யாய் குற்றஞ்சாட்டி சிலுவையில் அறைந்தார்கள். அன்னைக்கு நம்ம வாழலை. மரித்த இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அன்றைக்கு நீங்களும் நானும் வாழலை. இயேசு உயிரோடு எழும்பினார். அநேருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 40 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து 40 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தம்முடைய சீடர்களுக்கெல்லாம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாரு. அன்றைக்கு நீங்களும் நானும் வாழலை. கலிலியாவிலிருந்து அந்த சீடர்கள் எல்லாம் அருமையாக அழைத்து கொண்டு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பாங்க. இதுக்கு முன்பாக அவர் இயேசுவோடு நடந்ததுக்கு இன்றைக்கு மரித்து உயிரோடு எழும்பின அந்த இயேசுவோடு நடப்பதற்கு எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும்.
அதே கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு இதற்கு முறை 2-3 முறை அந்த சீடர்கள் வந்திருக்கிறாங்க. இயேசு மரித்த பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்தும் இந்த எருசலேமிலிருந்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் கலிலேயாவுக்கு போனாங்க. நான் மீன் பிடிக்க போகிறேன், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு பேதுரு சொன்னான். நாங்களும் வரோம் அப்படின்னு கூட 6 பேர் போனாங்க. நம்பிக்கையற்றவர்களாக அன்றைக்கு இருந்தாங்க. தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் கலிலேயாவுக்கு கூட்டி கொண்டு கலிலேயாவிலிருந்து பெத்தானி கூட்டி கொண்டு வர்றார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அந்த இயேசுடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அன்றைக்கு நீங்கள் நானும் இல்லை. ஒரு தேவதூதன் தோன்றான், சொல்றான் இவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார்னு சொல்றான். அன்றைக்கு அந்த பெத்தானியில் நீங்களும் நானும் அல்ல. பவுல் சொல்றாரு, அகால பிறவியான நான். அந்த காலத்தில் நீங்க இல்லை. அகால பிறவியான எனக்கும் இயேசு தரிசனமானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இன்னைக்கு நாமெல்லாம் அந்த இயேசுவை ஆராதிக்கிறோம் என்று சொன்னார். ஒருவேளை நம்முடைய புறக்கண்களால் அந்த இயேசுவை பார்க்கல, ஆனால் அந்த இயேசு தெய்வமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு தோமா சொன்னான், என் தேவன் என்று சொன்னான். இந்த உயிர் தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் சொல்கிறோம், என் தேவன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்போமா. பிரியமானவர்களே, இயேசு உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கை அறிவு சார்ந்த நம்பிக்கை. இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்பது ஒரு மூட நம்பிக்கை. இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்ற அந்த நம்பிக்கையை நிரூபிக்க முன்வந்த அறிவு ஜீவிகள் ஒரு உண்மையாகவே உயிரோடு எழுந்தார், இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த இயேசு உயிரோடு எழுப்பினார் என்பதை பிற இனத்தைச் சேர்ந்த ஒரு லூக்கா, திருவா பட்டணத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர், ஏதோ ஒரு காலகட்டத்தில் பவுலுடைய ஊழியத்தினாலே பவுலும் இயேசுவை காணவில்லை. அந்த லூக்கா மகா கனம் பொருந்திய ரோம அதிகாரிக்கு இந்த நிகழ்வுகளை எழுதுகிறார். ஏனோ தானோ என்று அடிப்படை ஆதாரம் எல்லாம் எழுத முடியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறும் வரைக்குள்ள சம்பவங்களை ஏறத்தாழ நான் ஆயத்தமான 20 குறிப்புகளாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம். அந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் இல்லை, லூக்கா இல்லை, பவுல் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அணித்தரமான இந்த ஆதாரங்கள் அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டது. அகால பிறவியாகிய நமக்கும் அவர் தேவனாக வெளிப்பட்டிருக்கிறார்.